தலைவரே, உங்ககிட்ட இந்த டொனஸ்க் பகுதி பக்ரோஸ்க் பகுதி பத்தி என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மையான நிலவரம் நேர்மாறா இருக்குது. கொஞ்சம் நீங்க அசால்ட்டா இருந்தீங்கன்னா காணாம போயிரும். இந்த மிர்னோகிராடு பக்ரோஸ்கெல்லாம் மீட் எடுக்கக்கூடிய சாத்திய கூறுன்றதே இல்ல. ஆல்மோஸ்ட் சரவுண்ட் பண்ணிட்டாங்க. இந்த கொஸ்டான்டினிவ்காலாம் செமி சர்க்கிளா வந்து நிக்குது. இந்த டொனஸ்க் பகுதிங்கிறதே நம்ம கையை விட்டு போற மாதிரி ஆயிரும். தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒன்று செய்யுங்க தலைவரே அப்படிங்கிறது பண்ணி இவர் வந்து ஓப்பனா லெட்டர் வரும்போது அதிர்வலைவுகளை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. உடனே உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் வீடியோ போடுவாரு. வீடியோல இனிஷியல் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, எப்பவும் போல வாடிக்கையா போறதான், கடந்த ஒரு வாரத்திலே ரஷ்ய தரப்புல இருந்து குறைஞ்சது 1000 ஏரியல் குண்டுகள், குறைஞ்சது 1400 ட்ரோன்களை யூஸ் பண்ணி உக்ரைன் எங்க மக்கள் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதை கேட்க யாருமே இல்லையா? அதிகப்படியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுங்க மேற்குலக நாடுகளே அப்படிங்கிற ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை போட்டு கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ரெட் கார்ட்ஸை காமிச்சிட்டு அடுத்தது விஷயத்துக்கு வந்துக்கிறார். அது எனக்கு வரக்கூடிய இன்டெலிஜென்ஸ் தகவல் என்ன தெரியுமா? ரஷ்யா வேகமா முன்னேறிட்டு இருக்கிறாங்க. அதுவும் புதுசா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு தெரியுது. அது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதோட பண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு வரக்கூடிய இன்டெலிஜென்ஸ், அது இந்த வடிவேல் அவர்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் அவர் நம்ம எடுத்து ஹைலைட் காட்டுற மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது. போர்த்தொடுக்கு வருவாங்க. ஒற்றன் வந்துட்டு காலில் விழுந்து அனுப்பிச்சு வச்சிருவாரு வடிவேல் அவர்கள். ஆனா அதுக்கப்புறமா ஒற்றன் வந்து இது போல போர்த்தொடுக்கு வரானாமா அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க இல்லையா? அதே போல ஒரு சினாரியோ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா